ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைம் குரூப் ஏன் சார் ஆஃபர் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது முன்ன பின்ன சொல்லிட்டு ஒன்றும் ஸ்டாப் பண்ணல. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்மோஸ்ட் இது லாஸ்ட் டேட் இன்றைக்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணது. இது சடனாக ஸ்டாப் பண்ணல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போது ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்ன சொல்ல வரேன் புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ப்ரைம் குரூப்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு என்னுடைய விஷயத்தை லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ், அதாவது நமக்கு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸ் முடித்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்டில் அந்த ப்ரைம் குரூப் கொண்டு வந்தது. அந்த ப்ரைம் குரூப் கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ அவங்களுக்கு சின்ன சப்போர்ட், மார்க்கெட்டு எந்த பக்கம் போகுது, மேலே போகிறதுக்கா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு தான். ஸோ நம்ம எந்த பக்கம் நிற்கணும், நம்ம டவுன் சைட் நிற்கணுமா, நம்ம மேலே போனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தான் அந்த ப்ரைம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று க்ரூட் ஆயிலோட அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ எத்தனை மணிக்கு டவுன் சைடுக்கான வியூ வரும், ப்ரைஸ் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 6,950 900 இதுவெல்லாம் வருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் 7:46 காலையில் 7:46 ஜூலை 10 இன்றைக்கி காலையில் என்ன பண்ண மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் எதுவும் இருக்கும், ஃபஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட் எதுவும் போகும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த 200 EMA லைன் இருக்குது, இதுவெல்லாம் வரும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இதுவெல்லாம் வரும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் காலையில் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சு. அந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி 1 minute டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதையும் சரி. அதுக்கப்புறமா சின்ன மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் எப்படி போகும், இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. ஸோ ப்ரைஸ் எது மாதிரி போகும், 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute, 1 நிமிஷம் கேண்டில் ரன் ஆக சொல்லும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இந்த கேண்டில் கட் ஆகிடுச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அதில் பாயிண்ட் நம்ம எப்படி கேட்ச் பண்ணலாம் அப்படின்றது படிப்படியாக சொல்லிட்டு வந்திருப்போம். அதையும் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக முடிச்சு நம்ம வீடியோ போகலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்குது. சரி, நீங்கள் சார்ட் ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸோ எந்த ஸ்டேக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம் ட்ரேடு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எடுத்தோடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 480 உங்களுக்கு என்ட்ரி எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட இங்கே 490 16 பாயிண்ட் கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே எதுவும் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம எப்படி இப்போ ஒரு 10-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடலாம். ப்ரைஸ் மூவ் ஆகிட்டதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி குறைக்கலாம், ஒரு 15 பாயிண்ட்லேருந்து நம்ம 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை குறைச்சி எப்படி நம்ம அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, ஒன்று பார்க்கலாம் இருங்க. வித் வாய்ஸ் மெசேஜும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் வாய்ஸ் மெசேஜ் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்னா இந்த கிட்டத்தட்ட 463 அங்கே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட் கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி அந்த குறைக்கணும், ஏன்னா ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிச்சு மார்க்கெட். இப்போ மார்க்கெட்டு ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போக சொல்ல நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இந்த ஸ்விங் லோவை கொண்டு வரலாம். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா கூட நமக்கு ஸ்மால் எஸ்எல்ஏ ட்ரிகர் ஆகிடலாம், 7 பாயிண்ட் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அப்படின்றதுக்காக ஸ்டாப் லாஸ் எப்படி குறைக்கலாம். அப்புறமா என்ன மார்க்கெட்டு நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் எப்படி போகுது, மார்க்கெட் மேலே புஷ்ஷாவோ மார்க்கெட் எங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி எங்கே வெளியே வந்துடும். ஸோ க்ளோஸ் த சிஸ்டம். நம்மளுடைய டார்கெட் வந்ததுக்கப்புறம் அங்கே வேலை கிடையாது. ஓகே, நமக்கு தேவையான 28-30 பாயிண்ட் வந்துடுச்சா, ரைட், அதுக்கப்புறம் வேலை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுறதை தவிர மிச்சப்படி டிப்ஸ் கால்ஸ் இவ்வளோ தூரம் போகும். பை அபவ் சேல் பிலோ, ஒரு 100 பாயிண்ட் வாங்கிங்க, 120 விற்றுருங்க, 130 டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் ராக்கெட் சிம்பிள்லாம் போட்டு வரும். பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த டிப்ஸ் கால்ஸ் குரூப்லாம் பார்த்துருப்பீங்க. ராக்கெட் போய் இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு. அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது வேறு, இது வேறு கான்செப்ட். இது எப்படின்னா ப்ரைஸ் எப்படி நம்ம ரியாலிட்டி, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே கொண்டு போகணும், ஏன் நம்ம அந்த அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அந்த ப்ரைம் குரூப் இருக்குது. தவிர நீங்கள் நினைக்காம டிப்ஸ் கால்ஸ் வேணும், டெய்லி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், டெய்லி டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம். டெய்லி ஒரு ட்ரேட் சிஸ்டம் க்ளோஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கூட பொறுமை கிடையாது. போட அதெல்லாம் ஒரே ஒரு ட்ரேட் தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா ட்ரேடே கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு. சரி, அவங்க பேபி ஒரு நாளைக்கு 50 ட்ரேட் 100 ட்ரேட் எடுக்கட்டும். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம ரொம்ப சாதாரணமான ட்ரேடர் தான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். நம்ம அதுக்கு தேவையான ப்ராஃபிட் மாதம் சம் பர்சன்டேஜ் அது ஹாப்பியாக சந்தோஷமாக இல்லை லைஃப்பை லீட் பண்ணுறோம். அது ரொம்ப நல்ல விஷயம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைம் குரூப் ஏன் சார் ஆஃபர் எடுத்துட்டிங்கன்னா, அந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் இந்த ஆஃபரை சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த எஜுகேஷனில் கூட யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நம்ம வெபினார் கூட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளாக கூவி இந்த கோர்ஸஸ் சேல் பண்ணுற மாதிரி தெரியுது. சரி, வேணாம் விடுங்க, யாருன்னா கேட்டால் அப்போ பேசிக்கலாம். அதுவரை கிளாஸஸ் கூட வேணால் கோர்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம இலவசமாக சொல்லிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறத பற்றி கேட்டால் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா?
இப்போ என்னென்னா அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ண நிறைய பேர் நேற்று மெசேஜ் பண்ணிவிட்டாங்க, சார் நான் இப்போ தான் புதுசாக வந்தேன், கவனிக்கல, ஜஸ்ட் உங்கள் கொஞ்ச நாளாக தான் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆஃபர் இருந்தால் இந்த ஜூலை எண்டுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த ஆஃபர் பயன்படுத்திங்க, அது மாதிரி மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஆஃபர் இருந்தால் சொல்கிறேன். என்னென்னா இந்த 3000 வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி வாங்கிட்டு இருந்தது. இந்த ஆஃபர் கொடுத்துருந்தேன் என்னென்னா 6 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அந்த ஆஃபர் தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மாதம் தொடர்ந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆஃபர் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை அந்த மக்கள் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரைம் குரூப்பில் ஆஃபர் நீங்களும் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களோட ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரைம் குரூப்பில் வாய்ப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா சார் அப்படின்னு நாங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஃபஸ்ட் கேனில், ஒரு ஃபாஸ்ட் மூவ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 90% மேலே க்ளோஸ், அதாவது மேலே சின்னதாக விற்க தான் இருக்குது. மிச்சப்படி 90% ஸ்கேனுக்கு 80% கூட வச்சுக்கலாங்களேன். ஸோ 20% வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ரிஜெக்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக் வந்து அப்பர் சைடு மூமெண்டம் கிடைக்குமான்னு அப்பர் சைடில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அந்த 200 EM ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் அகைன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாமே, ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி மிஸ் பண்ணிட்டீங்க தான், ரைட்டுங்களா? சரி, இது வந்து மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு சார். இப்போ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த லைன் பேலன்ஸ் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் இன்னும் மூமெண்ட் இருக்குது. இந்த 24,300 வெல்லும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் 2வது சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் எடுக்குமா, அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் இன்னும் வந்து அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, சப்போஸ் அந்த அப்பர் சைடு போகாமல் மேலே இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போய் ஓகே, அதுவும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. மொத்தத்தில் என்னுடைய பிளான் என்ன, ஸ்டில் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணியிருக்கேன், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. நிஃப்டி 50 வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முடிவு சொல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவிக்கலாம். உங்களுக்கு அந்த பேஷன்ஸ், வீடியோ லாஸ்ட் வரலாம் பார்க்குறதுக்கு பேஷன்ஸ் இருந்தாவே நீங்கள் வெற்றிக்கான பாதையில் போக போகிறீங்க அப்படின்னு நீங்களே தம்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இன்னத்துக்கு நம்ம வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லாக ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது வந்து போரிங்காக இருக்குது, வடவரன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் பார்க்குறவங்க. ஸோ அவங்க ராக்கெட்டில் போட்டோம் இல்லை எங்கன்னா போட்டோம், நம்ம பொறுமையாக பார்க்குறவங்க. நீங்கள் அந்த கமெண்ட் லாஸ்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ண பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வழி காத்துட்ருக்குது, அதுக்குள்ள டவுட்டே கிடையாது. நீங்கள் தைரியமாக உங்களுடைய சேஸ் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டினியூஷன் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தாச்சு. நிஃப்டி 50 பார்த்தாச்சு. இன்னொரு விஷயமும் அதில் ஷேர் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா, இந்த ட்ரம்ப்போட நியூஸ். அதாவது 8ஆம் தேதி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. இந்த இடத்துல சடனாக ஒரு வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒப்பந்தம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நியூஸில் வந்துச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கடகடன்னு ஃபால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிகவர் மைண்ட் செட்டில் வந்துச்சு. எல்லோரும் நினச்சா புல் பேக் மாதிரி வந்து கீழே அப்படி டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடிங் ஏரியாக்கிட்டே வந்துடுச்சு. புரியுதுங்களா? அதாவது இந்த 8ஆம் தேதி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்களோ, ஸோ அந்த இடத்துலேருந்து இங்கே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த செல்லிங் பேனிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடுச்சு. அப்போது நார்மல் ட்ரேடிங் ஹவர்ஸில் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பேனிக் வந்தால் நியூஸ் திரும்ப அகைன் பேட் நியூஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ரெட் கலர் கேனில் மாதிரி வரும், இந்த இடத்துல கடகன்னு ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேட் நியூஸ் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி குட் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா கூட என்ன ஆகுனா, கடகன்னு பெரிய கிரீன் கேன்லாம் மாறிட்டு இந்த இடத்துல நிற்கும். ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை மேலே மூவ் ஆச்சுன்னா நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி போகிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல செல்லிங்கான பிளான் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் கீழே வந்தால் கூட எனக்கு செல்லிங்கான பிளான் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஆங்கிளில் நம்ம ட்ரெண்ட் ட்ரா பண்ணிக்கிட்டால் கூட என்ன ஆகுனா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, இது ஒரு சப்போர்ட் ஏரியா. மேபி உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மூமெண்ட்டை ஏன் ரிஸ்க் எடுத்து சேல் பண்ணணும், ஏன்னா இதான் சப்போர்ட் ஏரியா அப்படின்றதுனால நான் வந்து ஷார்ட்டில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எனக்கு விருப்பமும் இல்லை, ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம்.
பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிகவரி. அதாவது நம்ம பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம அந்த அப்டேட்டை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அப்டேட்டை பார்த்து புரியாமல் இருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன தான் சொல்கிறான் அந்த ஆள் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, பரவாயில்ல, தப்பில்லை, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் முடிய ஒரு சாலிடாக க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அப் மூவ். இந்த அப் மூவ்லேயே நீங்கள் போதுமான ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு செகண்ட் ஹாஃபில். ஸோ அதையும் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஈஸியான மூமெண்டம், ரைட்டுங்களா? சரி, இது நடந்து முடிஞ்சிச்சு. இது நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில், அதாவது மண்டே நம்ம எப்படி சார் இதில் மூவ் கேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பேனிக் சுச்சுவேஷன் லெவல் தாண்டி ட்ரேட் எடுக்கிறாங்க. அதாவது பேங்க் நிஃப்டியில் பொறுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அந்த ட்ரேடிங் செஷன் தாண்டி ட்ரேட் எடுக்கிறாங்க. அப்போது இந்த 200 EML என்னவா மாறும், இங்கே சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போது இங்கேருந்து அகைன் இன்னொரு மூவ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இங்கேருந்தே கூட மேலே போகும், அல்லது இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். மொத்தத்தில் இன்னொரு ஃபாஸ்ட் மூவ், அதாவது இந்த 58,400 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதனால் என்னோடய வியூ ஒரு அப்பர் சைடு போனால் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். டவுன் சைடு வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், சார் டவுன் சைடு மூமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சு, எல்லாம் இந்த கேட்டாங்க, சார் டவுன் சைடு மிஸ் ஆகிடுச்சுன்னு. என்னுடைய பிளான் இது கிடையாது. இந்த மார்க்கெட் எவ்வளோ ஃபன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டு என்னுடைய டைரெக்ஷனில் போகாதப்போ நம்ம ஏன் மூளையை கெடுத்துக்கணும், ரைட்டுங்களா? ஸோ என்னோடய வியூ பேங்க் நிஃப்டியில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி காத்துட்ருங்க, மிஸ் பண்ணாதீங்க, ரைட்? சரி, இப்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் சஸ்டெண்ட் ஆகுது. அதாவது மேலே இந்த 200 EMA கிட்டே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போது என்னென்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 77,800 78,000 இந்த லெவல்ஸ்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில், ரைட்டுங்களா? ஸோ சென்செக்ஸும் ஒரு பாசிட்டிவ்க்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், சாட்டர்டே சண்டே எது நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது. லெட்ஸி வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட் எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் சப்போர்ட் லைனாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் செல் எதுவும் பண்ண அமைதியாக இருப்பேன். அன்றைக்கி ட்ரேடிங் செஷன் பண்ணலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்தது பெட்டர். என்னுடைய பிளான் என்ன, ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் லைக் நான் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, அப்புறம் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.